டுடே காஞ்ச சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பரைச்சி வச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு செய்கிறப்போ கொஞ்சம் கட்டியாக செஞ்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதிலே கடுகு போட்டுங்க. கடுகு போட்டுட்டு அப்படியே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுங்க. நான் வந்து 4 பேருக்கு செய்கிறதுனால ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். நீங்கள் பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறச்சு அதுக்கேற்ற போல் மிளகாய் வந்து சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சிறுவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே 2 காஞ்ச மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்காமலே நீங்கள் வந்து எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து கசப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போதும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். அது போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கொதித்து வர்றப்ப இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டுட்டா போதும். நமக்கு வந்து இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கட்டியாக வச்சா பூரியும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாக வச்சா இட்லி, தோசைக்கு தொட்டுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இறங்கி வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டுட்டு இறக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இட்லியோ தோசைக்கோ நல்லா சூடாக இருக்கிறப்பே சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் இருக்கிற குழம்பு போலவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.